ஐஸ் அகாடமி. இன்னைக்கு நான் பார்க்க போது வேலு நாச்சியார் பத்தி ஒன்லைனர. இவங்க எல்லாமே சேர்ந்துதான் சவுத் இந்தியா ரெப்ளியன்ங்கிறத கொண்டு வந்தாங்க. இவங்க திறன் சின்னமலை, அப்புறம் வந்து மருது சகோதரர்கள், இவங்க எல்லாமே சேர்ந்துதான் சவுத் இந்தியன் ரெப்ளியன் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார். இவங்க தான் வந்து முதல் பெண் சுதந்திர போராட்ட பெண்மணி. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்தவர் வந்து வேலு நாச்சியார் தான். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி, அதாவது விஜய சேதுபதியின் மகள் தான் வந்து வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அவங்களோட கணவரோட பேர் என்னன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா சசிவர்ண பெரிய உடையார். வேலு நாச்சியார் வந்து முத்து வடுகநாதரை மணந்த போது அவருடைய வயது என்னன்னா 16. முத்து வடுகநாதர் வந்து சிவகங்கை மன்னரா இருக்கும் போது அவங்களோட படை தளபதியா அப்பவே இவங்க வேலு நாச்சியார் பொறுப்பேற்றிருந்தாங்க. வேலு நாச்சியாரின் மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வந்து 1730. வேலு நாச்சியார் மறைந்த ஆண்டு 1796. வேலு நாச்சியார் கணவர் எங்கு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார்? காளையர் கோவிலில். இவங்களோட சேர்ந்து அவங்களோட இளைய மனைவி கௌரி நாச்சியாரும் இறந்தாங்க. அந்த போர்ல வந்து தலைமை ஏற்றது யாருன்னு பார்த்தா ஜோசப் ஸ்மித் தான் தலைமை ஏற்று இவங்களை கொன்னாங்க. வேலு நாச்சியாரின் கணவரை கொன்றவர் வந்து ஆற்காடு நவாபுடன் கூடிய ஆங்கில படை. இவங்க வந்து கப்பம் கட்ட சொல்லி வரி கேட்டு இவங்க டார்ச்சர் பண்ணி ஆங்கிலேய படை வந்து ஆற்காடு நவாபோட சேர்ந்துதான் வந்து அவரை கொன்னாங்க. வேலு நாச்சியார் 8 வருடம் யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்? திண்டுக்கல் கோபால் நாயக்கரோட பாதுகாப்புல இருந்தாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் புலமை பெற்ற மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. இவங்க வந்து ஹைதர் அலி கூட வந்து ஒரு மீட் வைக்கும் போது அவங்க பேசுறச்ச வந்து உருதுல தான் வந்து ஒரு ஃப்ளூவெண்டா பேசி அவங்களோட எக்ஸ்பிளனேஷனை சொல்லி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. வேலு நாச்சியாருக்கு உதவியவர் வந்து ஹைதர் அலி. அவங்க பெண், அதாவது வேலு நாச்சியாரோட பெண் படைகளுக்கு வந்து ஹைதர் அலி தான் வந்து ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க. வேலு நாச்சியார் எங்கு தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல் கோட்டை. வேலு நாச்சியார் பெண்கள் படை பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கியவர் வந்து குயிலி. அவங்க வந்து வேலு நாச்சியாரோட மெய் காப்பாளனா கூட இருந்திருக்காங்க. இவங்க வந்து பெண்கள் படைக்கு வந்து போர் பயிற்சி கொடுத்த வெற்றிவேல் வாத்தியார் அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஆங்கில அரசோட கூட்டு சேர்ந்து சதி பண்ணது தெரிஞ்சிட்ட குயிலி வந்து அவரை வந்து கொண்டுட்டாரு. அதனால அவங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு குயிலிய வந்து வேலு நாச்சியார் வந்து அவங்களோட மெய் காப்பாளனா வச்சிருந்தாங்க. வேலு நாச்சியாரை காட்டி கொடுத்ததால் ஆங்கிலேயர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் வந்து யாருன்னா உடையாள். வேலு நாச்சியாரோட படைப்பிரிவுக்கு பேரு உடையாள் தான். வேலு நாச்சியார் யாருக்காக தன் தாலியை காணிக்கையாக செலுத்தினார்? உடையாள் அவங்களுக்கு காணிக்கையா செலுத்தினாங்க. அவங்க இறந்ததை பார்த்துட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் போது அவங்களோட தாலியை வந்து அந்த காணிக்கையா கொடுத்தாங்க. அது வந்து இப்போ ஒரு கோவிலா அவங்க கூட கொண்டுட்டு இருக்காங்க. தன் மீது தீ பற்ற வைத்து ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கை அழித்தவர் வந்து குயிலி. ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு எத்தனை குதிரை படைகளை அனுப்பினார்? 5000 குதிரை படைகளை அனுப்பினார். பிளஸ் ஆயுதம் பயிற்சியும் கொடுத்தாங்க. வேலு நாச்சியாரின் அமைச்சர் வந்து தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் படை தளபதிகள் பாத்தீங்கன்னா பெரிய மருது, சின்ன மருது. இவங்க பின்னாடி வந்து வேலு நாச்சியாரோட பொண்ணு வந்து பதவி இருக்கும் போது பெரிய மருது, சின்ன மருது சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வேலு நாச்சியாரின் ஆண்கள் படை பிரிவிற்கு தலைமையேற்றவர்கள் மருது சகோதரர்கள். பெண் படைக்கு வந்து தலைமையேற்றவர் வந்து குயிலி. வேலு நாச்சியார் யாருடைய உதவியால் சிவகங்கையை மீட்டார்? குயிலின் தியாகம், மருது சகோதரர்கள் வீரம், ஹைதர் அலி படை. ஆங்கிலேயர்கள் எந்த வருடம் முதலாக சிவகங்கை மீது போர் தொடுத்தனர்? 1772. ஹைதர் அலியுடன் உரையாடுவதற்காக வேலு நாச்சியார் எந்த மொழியை கற்றார்? உருது. வேலு நாச்சியார் சிறந்து விளங்கியது சிலம்பம், வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், வில் பயிற்சி மற்றும் விலரி வித்தை. இந்த விலரி வித்தை பார்த்துதான் வந்து ஆங்கிலேயர்கள் இவங்க கிட்ட வந்து பக்கத்துல வரதுக்கே பயந்தாங்க. வேலு நாச்சியார் எத்தனை வருடம் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் இருந்தார்? 8 வருடம். திண்டுக்கல் கூட்டமைப்பு தலைவர் வந்து கோபால நாயக்கர். வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து உடையாள். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருது சகோதரர்கள். வேலு நாச்சியாரின் ஆலோசகராக இருந்தவர் சின்ன மருது. எந்த நாளில் குயிலி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழித்தார்? விஜயதசமி திருநாள்ல வந்து அவங்க லேடிஸ் எல்லாம் கோவிலுக்கு போய் பூஜை பண்ற அன்னைக்கு வந்து இவங்க வந்து கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த நெருப்பை வந்து தமல பத்த வச்சு ஆயுத கிடங்குல போய் இது பண்ணிட்டாங்க, பர்ன் பண்ணிட்டாங்க. ஹைதர் அலிக்கு வேலு நாச்சியார் சார்பாக கடிதம் எழுதியவர் தாண்டவராயர். வேலு நாச்சியார் மறுபடியும் சிவகங்கை ராணியாக முடிசூட்டி கொண்ட போது 1780. வேலு நாச்சியாரின் சிறப்பு பெயர் வீரமங்கை.
வேலு நாச்சியாருக்கு பிறகு அவரது படைகளையும் சிவகங்கையும் வழி நடத்தியவர்கள் மருது சகோதரர்கள். முத்து வடுகநாதரை காளையர் கோவிலில் கொன்றவர் வந்து பாஞ்சோர் அண்ட் ஜோசப் ஸ்மித். முத்து வடுகநாதர் காளையர் கோவில் போரில் கொல்லப்பட்ட ஆண்டு 1772. தேங்க்யூ.